So what we are going to do in heaven, we are going to extend our knowledge about who God is. தேவனை குறித்த அறிவை இன்னும் பிரம்மாண்டமாய் அறிந்து கொள்ளும் பொழுது அதுக்கு நித்தியம் தேவைப்படுகிறது. சரி, let's go into the prophecies concerning Christ lineage. தேவனுடைய வம்சத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். ஏனென்றால் இவர் ஏதோ திடீர்னு வந்து பிறக்கல. இவர் என்ன பண்ணல, திடீர்னு வந்து பிறக்கல. 4000 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டவர். எத்தனை வருஷம்? 4000 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டவர். இன்னைக்கு சில மதங்கள்லாம் இருக்கு பாருங்க, திடீர்னு ஸ்டார்ட் ஆகும். எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு ஸ்டார்ட் பண்றாங்க. பட் திஸ் இஸ் நாட் a ordinary joke. 4000 வருஷத்துக்கு முன்பாக சொன்ன காரியங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது தேவன் நிச்சயமாகவே வரலாறை அவர் கையிலே வைத்து பார்க்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஆமே, சரியா? முதலாவது தீர்க்க தரிசனம், we call it as proto evangelism. என்றால் தீர்க்க தரிசனத்துக்கு ஆரம்பம் என்று கூட சொல்லுகிறோம். சுவிசேஷத்துக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறோம். புரோட்டோ இவாஞ்சலியம். ஜெனிசிஸ் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், ஹர் சீட், அவள் வித்து. இது ஆணாய் பெண்ணாய் பிறந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பாருங்க. அவள் மனுஷி என்று சொல்லப்படுபவர்களுக்கு வித்தே கிடையாது. மனுஷி என்று சொல்லப்படுகிறவர்கள் வித்தை வாங்கி மனித குலத்தின் ஒரு பிறப்பை உண்டு பண்ணுகிறவள், அவ்வளவுதான். அவளுக்கு வித்து கிடையாது, அது ஆண் இடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இங்கு அங்கு தீர்க்க தரிசனமாய் பேசப்படும் பொழுது, வார்த்தைகளை தேவன் பேசும் பொழுது அவள் வித்து என்று பேசுகிறார். ஹர் சீட், ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ஹர் சீட். மேரி அலோன், மரியாள் மட்டும்தான் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு வித்து கொடுக்கப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிறது. ஆமே, அதுதான் பாருங்க தீர்க்க தரிசனம். திஸ் இஸ் மெசையா born of Mary alone. மேசியா என்பவர்கள் மேரியின் மூலமாக பிறந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 1:16. மத்தேயு 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. சரி, இப்ப இந்த வசனத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கு மரியாள் மூலமாய் கிறிஸ்து பிறந்தார் என்பதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தீர்க்கதரிசிகள் வந்து தேவதூதர்கள் வந்து மரியாள் எடுத்து சொல்றாங்க, உனக்கு என்ன பண்ணப்படுகிறது, குழந்தை பிறக்க போகிறது, அது பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணப்படுகிறது, பிறக்க போகிறது. 20ஆம் வசனம், அதே அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. பாருங்க, கொஞ்சம் இந்த யூத கலாச்சாரத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்றாரு இது ஒய்ஃப் தான். ஏன்னா என்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடியுதோ அன்றைக்கே யூத கலாச்சாரத்தின்படி இவங்க என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று நிர்ணயிக்கப்பட்டுறாங்க, கணவன் மனைவி என்று நிர்ணயிக்கப்பட்டுறாங்க. இவங்க இந்த உடல் உறவுக்கு செல்வதற்கு முன்பாகவே கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிறவர்கள். சில பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவின்னு சொல்லிட்டாங்களே எல்லாம் முடிஞ்சிருக்கும் பிரதர், அதுக்கப்புறம் தான் இயேசு பிறந்தார். இல்ல, எல்லா உறவுகளும் முடிவதற்கு முன்பாக யூத சமுதாயத்திலே கணவன் மனைவி என்று என்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதோ அன்றைக்கே சொல்லப்படுகிறது. கரெக்டா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்க. ஏன்னா இன்றைக்குரிய கலாச்சாரத்தின்படி பார்த்தா மனைவின்னு சொல்லிட்டாவே எல்லாம் முடிந்தது. அப்படி என்றால் உடல் உறவுகள் எல்லாம் முடிந்த பிறகு இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்றதுனாலதான் சில பேர் மனைவினே வேதம் சொல்லிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படிங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, யோசேப்பு தான் அதுக்கு தகப்பனா இருந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. இல்ல, மனைவி என்று சொல்லப்படும் போது என்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடியுதோ அன்னைக்கே யோசேப்புக்கு என்ன ஆயிடுச்சு, மன கலக்கம் ஆயிடுச்சு, இது ஏதோ வேற ஒன்று நடக்குதுன்னு. இப்ப தேவதூதன் இறங்கி வந்து சொல்றார், உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள என்ன பண்ணாதே, ஐயப்படாதே. நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ண என்ன பண்ணாத, தள்ளி போட்டுறாத. அவளை நீ ஏற்றுக்கொள்ள கவலைப்படாதே. படிங்க. அவளிடத்தில் உற்பத்தி. அப்படின்னா இவர்கள் உடல் உறவுக்கு செல்வதற்கு முன்பாகவே கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். பரிசுத்த ஆவியினால்
உண்டானது. ஹர் சீட், அவளுக்குள்ளாய் ஒரு வித்தை வைத்து தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கிறோம், இது தீர்க்க தரிசனம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்டு ஒரு கன்னியின் வயிற்றிலே தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய திருத்துவத்தின் 2வது நபராகிய கிறிஸ்துவை தேவன் அனுப்பி வைக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். சேமுடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருதியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். ஒரு நிமிஷம் இருங்க, இது ஆங்கிலத்தில் போனாதான் கரெக்டா பார்க்க முடியும். And he said, blessed be the Lord, Genesis 9:26. And he said, blessed be the Lord, the God of Shem. Amen. Blessed be the Lord, the God of Shem. தமிழ்ல படிக்கலாம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சேம் யாருன்னு பாத்தீங்க? ஷெம்முடைய சந்ததியில் வந்தவர் தான் யாரு? ஆபிரகாம். ஆனாதான் ஷெம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படும் பொழுது, ஷெம்முடைய தேவன் என்று சொல்லப்படும் பொழுது கிறிஸ்துவை குறித்து அது பேசுகிறது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் கிரைஸ்ட் கமிங் த்ரூ த லீனியேஜ் ஆஃப் ஷெம். மற்ற 2 குமாரரை காட்டிலும் தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? ஷெம்மு மூலமாக இந்த பூமியிலே பிறக்கிறேன் என்பதை தெரிவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நோவாவுடைய தீர்க்க தரிசனம் பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்குது. நோவா தான் இதை ஆசீர்வதிக்கிறான். ஆமாம், ஏனென்றால் நோவா தான் சொல்றான் பாருங்க. 25ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அது தெரியும் பாருங்க. 25ஆம் வசனத்தை வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். பாருங்க, அதனாலதான் நோவா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நோவா யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டுல தேவன் அநேகம் பேரை ஆவிக்குரியவர்கள் என்று உண்டாக்கினதுக்கு நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக பேசியிருக்கிறார். அதனால்தான் சொன்ன பாருங்க, இன்னைக்கு நம்ம இருந்து இந்த 6000 வருடங்களுக்கு பின்னாடி இருக்கிறத பாக்குறப்ப எல்லாம் என்ன பண்ணுது? நமக்கு ரொம்ப சுலபமா புரியுது. கரெக்டா? இப்ப பறக்கும் ட்ரெயின் புரியுது. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி பறக்கும் ட்ரெயின் பேசினீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு புரியுது பாருங்க பறக்கும் ட்ரெயின்னா என்னன்னு. முதல் ட்ரெயினை விடுறப்ப மக்கள்லாம் இங்கிலாந்துல ட்ரெயின் நிப்பாட்டாங்களாம். ஒரே சண்டையா கேட்டுருக்காங்க, எதுக்குப்பா நிப்பாடு? ட்ரெயின் ஓடுனா எங்க கோழி எல்லாம் ரொம்ப பயந்து பறந்து ஓடுது, அதனால இங்க ட்ரெயின் விடாதன்னாங்களாம். எப்படி கேக்குது? இன்னைக்கு சிரிப்பா இருக்குதுல்ல. இன்னைக்கு கோழி எங்கன்னு தெரியல, ஆனா ட்ரெயின் மட்டும் பறக்குது. நம்ம காலங்களுக்கு பின்பாக இருந்து நடந்து முடிந்த காலத்தை பார்க்கிறப்ப என்ன இருக்குது? ரொம்ப சிரிப்பா இருக்குது. இப்பெல்லாம் பேங்க்ல போனீங்கன்னா வயசான பேங்க் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் போனவங்க இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அவன் அந்த மவுஸை வச்சு தடவுறத பாத்தீங்கன்னா உண்மையிலே எலி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பேங்க் போனீங்கன்னா தெரியும், பரிதாபமா இருக்கும். ஆனா அதே இது நீங்க பிரைவேட் பேங்க் போனீங்கன்னா அவன் கண்ணை மூடிட்டு டைப் அடிச்சு கரெக்டா முடிச்சிடறான் எல்லாத்தையும். இவங்க உட்காந்து தடவி முடிக்கிறதுக்குள்ளே 15 நிமிஷம் ஆயிடுது. என்னன்னா இது பழைய ஜெனரேஷன், அதுக்கு என்ன பண்ண மாட்டுது, புதுசு என்ன பண்ண மாட்டுது, புரிய மாட்டுது. ஆனா இதே ஒரு பெரிய நோட்டை கொடுங்க, பேனா வச்சு எழுதினே இருப்பாங்க. இன்னும் சில பேங்க்லாம் இருக்குது, போனீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு செக் பாஸ் ஆகுறது. பழைய ஜெனரேஷனுக்கு புதுசு என்ன பண்ண மாட்டேது, புரிய மாட்டேது. அதனால புதுசுல இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப விவரமா தெரியற மாதிரி இருக்குது. அப்படி என்றால் நம்ம இப்ப 6000 வருஷத்துக்கு பின்பாக இருந்து தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறப்ப ரொம்ப சுலபமா இருக்குது. செம்மனுடைய வழியிலே கிறிஸ்து பிறப்பார் என்பது ரொம்ப தீர்க்கமாய் நம்மளுக்கு புரியுது பாருங்க. இன்னொன்னு, ஆபிரகாமை குறித்து பேசும்பொழுது from the line of Abraham, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
சபிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறப்ப ஆபிரகாம் சந்ததி மட்டும் தான் ஆசீர்வதிக்கப்படணும். கரெக்டா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை மட்டும்தாங்க ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆங்கில வேதம் இப்படியாக சொல்லுகிறது, and in you all the families of the earth shall be blessed. எல்லா கோத்திரங்களையும் ஜனங்களுடைய திரளான மக்களையும் தேவன் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அநேகம் பேருக்கு இது புரியாது பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ரொம்ப பெருசா மக்கள் பார்த்துக்கிட்டு இஸ்ரவேல்ல போய் பண்ணா எல்லாம் கேட்பாரு கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் அங்க ஓடிட்டு இருக்காங்க. ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்து அவர் மூலமாய் தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அவர் மூலமாய் நம்மளுக்கு கிறிஸ்துவை அனுப்பி உலகத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு ரூட். ஆபிரகாம் என்னது? ஒரு ரூட். இவர் மூலமாய் வந்தார் கிறிஸ்து. Abraham is not the cause. Abraham is having a unique purpose in fulfilling Christ coming into this earth. ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தனால அவர் பெரியவர் இல்ல. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வேலை இருந்தது. இவர் மூலமாய் கிறிஸ்துவை அனுப்பி உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் உலகத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது. ஆமென். அதனால ஆபிரகாமை பெரிதாய் பார்ப்பதை விட ஆபிரகாமின் மூலமாய் வந்த கிறிஸ்து, ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கிறோம். சில வேளை கேட்கலாம், ஏன் கர்த்தர் ஆபிரகாம் ரொம்ப ஆசீர்வதித்தாருங்க? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பெரிய தேசமாக இருந்து எல்லா செல்வங்களும் அவனுக்கு இருந்தாதான் அவன் கோத்திரத்தை அவன் காப்பாற்ற முடியும். கரெக்டா இல்லையா? ஒண்ணும் இல்லாதவனா இருந்தானா என்னைக்கோ என்ன பண்ணிருப்பாங்க, எகிப்தியரும் அவன் இவன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பான், அவனை மொத்தமா அழிச்சிருப்பாங்க. God blessed Abraham to guard him on this earth. பெரிய செல்வந்தனா இருந்தா பெரிய காம்பவுண்ட் போட்டு என்ன பண்ணலாம், சில நாய்கள்லாம் உள்ள வராம காப்பாத்தலாம். இல்லாட்டி காம்பவுண்ட் வாலே இல்லாம என்ன வேணாலும் உன்ன வந்துட்டு போவோம். ஆடு மாடு நாய் பன்னின்னு எல்லாம் வந்துட்டு போவோம். ஆனா கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றால் அந்த தேசத்தையும் அவனையும் பாதுகாத்து அவன் மூலமாய் கிறிஸ்து பிறப்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னு சொல்றப்ப இன்றைக்கு நம்ம மூலமாய் கிறிஸ்து பூமிக்கு போவதற்கு கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறார். பேருக்கு புரியுது? சில பேர் அதெல்லாம் விசுவாசிக்கிறதே கிடையாது. நமக்கு உலகத்துல பயங்கர பாடு இருக்குதுங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். இவனோடு என் ஆவி போராடாது. நீ நல்லா இருந்தாதான் 4 இடத்துல போய் கிறிஸ்துவ பத்தி சொல்ல முடியும். அப்போ ஆதியில எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாங்க. கரெக்ட். அப்ப வசதி இல்ல, கஷ்டப்பட்டார்கள். இப்ப கர்த்தர் பல வசதிகளை கொடுத்து நம்மளை ஊழியம் செய்ய சொல்றாரு. அப்பயாவது ஒழுங்கா செய்யணும் பாருங்க. இப்ப ட்ரெயின் டிக்கெட் தராரு, பஸ் டிக்கெட் தராரு, கார் வாங்கி தராரு. ஆனா எல்லாத்தையும் வீட்டுல வாங்கி வச்சுன்னு தூங்குனா அதை விட மோசமானது எதுவும் கிடையாது. இதெல்லாம் எதுக்குன்னா தேவனை இன்னும் சிறப்பாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு யூஸ் பண்ணணும். சில வேளை கர்த்தர் நல்ல பிசினஸ் தராரு, பெரிய பொருளாதாரம் தராரு. ஏன் நீ நல்லா சோஃபா வாங்கி போட்டு தூங்குறதுக்கா? இல்ல, உன் மூலமா தேவராஜ்யம் விருத்தி அடைவதற்காக அதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி தராரு. ஆமாம். பணத்தினுடைய நோக்கம் சரியா தெரியலன்னா அந்த பணத்தை ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டோம். பணத்தை என்ன பண்ண மாட்டோம், சரியா யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது பாருங்க. இருக்கா இல்லையா? பணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அன்னைக்கு ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவர் மூலமாக தான் கிறிஸ்துவை கொண்டு போக முடியும். இன்றைக்கு தேவனுடைய சபையை ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் மூலமாக தான் என்ன ஆகும், தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படும் என்று அது நிச்சயமா தெரியும் பாருங்க. அதனாலதான் பல சர்ச்சில் எல்லாம் பல கோடி பணம் வச்சிருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறதுன்னே தெரியல, பாத்ரூம் கட்டின்னு இருக்கிறான் பல லட்சம் போட்டு. இதெல்லாம் கேட்கிறப்ப வேதனையா இருக்கு. ஒருத்தர் சொன்னாரு, நாங்க எவ்வளவு காசு கொடுத்து பாத்ரூம் கட்டியிருக்கோம் தெரியுமா? எதுக்கியா? பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற தேசத்துல போய் சர்ச்சை கட்டி கூடுனா, ஐயோ அங்க போயெல்லாம் நாங்க செய்யக்கூடாதுங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. அப்போ உன்னை எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். எல்லாரையும் ஆசீர்வதித்துக்கு நோக்கம் என்னன்னா, இவர்கள் ஒரு நல்ல
பொக்கிஷமாக தேவன் இருந்தால்தான் இவர்கள் மூலமாக தேவராஜ்யம் என்ன பண்ணப்படும், வெளிப்படும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு மனிதனோடு பேசுகிறார். ஈசாக்கு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அவனுக்கு உண்டாகும் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக என்ன பண்ணுவேன், ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? இவன் மூலமாய் தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதான் பெரிய உடன்படிக்கை. பாருங்க, சிலவேளை மக்கள் இந்த ஆபிரகாமின் முதல் ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துப்பாங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அதிலே தங்கிடுவாங்க. அது மூலமா தேவன் என்ன பண்ண போறாருன்னா, உலகம் முழுவதுக்கும் தேவன் கிறிஸ்துவை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். ஆமா, இன்றைக்கும் சொல்றேன் பாருங்க, சில பேருடைய பேரெல்லாம் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இங்க தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஏன் உங்க பேரெல்லாம் பெருமைப்படுத்த போறாருன்னா, உன் மூலமா கிறிஸ்துவை சரியாய் அறிவிப்பதற்கு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. ரெண்டு விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார்கள். அதை விளக்குவதற்காக என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் செல்லாம் பாருங்க. நம்பர்ஸ் 24:17. என்னாகும்? அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரனின் எல்லையரை நிர்மூலமாக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, பாருங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனத்துல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, ஓப்பன் எண்ட் ப்ராஃபஸி என்று சொல்லுகிறோம். முடிந்தும் முடியாத தீர்க்க தரிசனங்கள். சில பைபிள் என்ன இருக்குது, முடிந்தும் முடியாத தீர்க்க தரிசனம். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஓப்பன் எண்ட் ப்ராஃபஸி. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருது, அது முடிஞ்சிருக்கும், முடிஞ்சாலும் ஓப்பனா இருக்கும், முடிஞ்சாலும் என்னவா இருக்கும், ஓப்பனா இருக்கும். ஓப்பன் எண்ட் ப்ராஃபஸி. தேவன் பாருங்க, பல காரியங்களை ஆதியிலிருந்து பார்க்கிறவர். he can see things from far off. அப்ப என்ன பண்ணுகிறார், இப்ப பேசுற மாதிரி இருக்கும், அது பல வருடங்கள் அப்பவும் நிறைவேறுகிறதா இருக்கும். இப்ப பாருங்க, எதிரிகளை மடங்கடிக்கிறதை குறித்து பேசப்படுகிறது. எதிரிகளை மடங்கடிக்கிறதுக்காக இஸ்ரவேலில் இருந்து என்ன பண்ணுகிறது, ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. இப்ப ரோமர் 9ஆம் அதிகாரத்தை கடந்து செல்வோம். லெட்ஸ் கோ டு ரோமன்ஸ். ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனங்கள் இருக்கும். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான பொழுது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்ல தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைத்திராமல் அழைக்கிறவராலே நிலைத்திருக்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனுடைய சொல்லப்பட்டது. யாக்கோபை சிநேகித்து யாக்கோபை வினைத்து ஏசாவை வெறுத்தேன். பாருங்க, அந்த ஸ்டோரி இங்க வரைக்கும் வருது. யாக்கோபின் மூலமாக தேவன் பூமியை ஆள போகிறார் என்பதை இந்த வசனம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. யாக்கோபின் சந்ததி மூலமாக தான் யார் பிறக்கிறா, இயேசு பிறக்கிறார். ஈசாவின் மூலமாக பிறக்கல. இங்க ஒரு ரொம்ப நல்ல ஒரு சத்தியம் சொல்லப்படுது பாருங்க. கிரியையினாலே கர்த்தர் இவர்களை பார்க்காமல் அழைத்தவரினாலே சில காரியங்களை பார்க்கிறார். ஆமா, before they were born, God saw Christ in Jacob, not in Esau.
கிறிஸ்து யாக்கோபின் சந்ததியில் பிறப்பார் என்பதை தேவன் பார்த்து நிர்ணயிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சரி, இன்னொரு வசனத்துக்கு கடந்து சொல்வோம். யூதாவின் சந்ததியில் தேவன் பிறக்கிறவராய் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49:10. இன்னும் கிறிஸ்டாலஜில இன்னும் உள்ளே போல நம்ம பெரிஃபரல்ல தான் சுத்திட்டு இருக்கோம். ஏனென்றால் கிறிஸ்துவை வேதத்திலிருந்து தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஆமென். படிங்க. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. போதும். ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். Praise God. ஆமென். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். The scepter. The king held the scepter in his hand when he speaking in public assemblies. கையில செங்கோல் வைத்துதான் என்ன பண்ணுவார்? ராஜா பேசுகிறவராய் இருக்கிறார். இது கிறிஸ்துவை குறித்து பேசுகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. அப்புறம் தாவீதின் சந்ததியிலே வருகிறதை குறித்து பேசுகிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவன் ராஜ்ய